ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धार करता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते நல்லா हैं। இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते நாம் हैं। இந்த வார்த்தை கடந்து செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे। சங்கீதத்தின் புத்தகம் भजन संहिता की पुस्तक 40ஆம் அதிகாரம் 40वां अध्याय 17 சொல்லப்பட்டிருக்கிறது. 17 वचन में कहा गया நான் है, சிறுமையும் எளிமையுமானவன், मैं तो दीन और दरिद्र हूँ, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். तो भी प्रभु मेरी चिंता करता தேவர் है। என் துணையும் तू मेरा सहायक என்னை விடுவிக்கிறமா இருக்கிறேன். और छुड़ाने वाला என் है। தேவனே தாமதியாயதையும். हे मेरे परमेश्वर विलंब न இந்த कर। தாவீது ஜெபத்தை ஏறெடுக்கிறார். दाऊद यहाँ पर एक प्रार्थना को அவன் देता என்ன है। சொல்லுகிறான்? वो क्या कहता நான் है? சிறுமையும் எளிமையுமானவன், मैं दीन और दरिद्र हूँ, கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறேன். प्रभु तू मेरी चिंता करता है। உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிறுமைப்பட்டு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். आपके जीवन में शायद आप दीनता में होंगे। நான் ஒரு எளியவன், मैं एक दीन हूँ, நான் யாருக்கும் உதவில்லாதவன், किसी के लिए भी मैं मददगार नहीं हूँ, என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. मुझसे कोई फायदा किसी को भी नहीं है। அப்படிப்பட்டதான சூழ்நிலை மத்தியில எண்ணத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். उस प्रकार की स्थिति और आप उस प्रकार के सोच में बैठे होंगे। தாவீதை போல இந்த வார்த்தை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். दाऊद की तरह भी आप भी इसी प्रकार शब्द बोलोगे। ஆனா தாவீது திரும்ப சொல்லுகிறார், दाऊद फिर से कहता है, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். परमेश्वर मेरी चिंता करता है। உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். आपकी भी वो चिंता करता உங்களை है। நினைக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். आप सोच सकते हो कि मेरे लिए कोई नहीं है। உங்களை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். आपका पूछताछ करने वाला कोई नहीं உங்க होगा। பிரச்சனை மத்தியில உங்க விடுவிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். आपकी समस्याओं के बीच में छुड़ाने वाला कोई नहीं होगा। ஆனா ஆண்டவர் लेकिन உங்களுக்கு परमेश्वर துணையா இருக்கார். आपका सहायक है। वो உங்களை விடுவித்து, आपको छुड़ाकर, உங்களை தப்புவித்து, आपको बचाकर, உங்களை தீவிரமாய் உங்களை ஆசீர்வதித்து आपको जल्द से ही आशीष देकर உங்களை இந்த பூமியில நடத்துவார். इस पृथ्वी पर वो आपको ஆனா चलाएगा। கலங்காதிருங்கள். इसलिए व्याकुल मत நீங்க होइए। சிறுமைப்பட்டவள் அல்ல, आप दीनता से नहीं நீங்க हो, ஒதுக்கப்பட்டவள் அல்ல. आप ठुकराए गए व्यक्ति नहीं हो। கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். परमेश्वर आपकी वो चिंता करता உங்களை है। மறக்கல. वो आपको भूला नहीं है। ஸ்திரியானவள் स्त्री जो है தன் கற்பத்தின் பிள்ளை கிறங்காமல் अपने खोक के बच्चे के लिए न तरस தன் खाए। பாலகனை மறப்பாலோ? क्या अपने वो बच्चे को भूलेगी? அவர்கள் மறந்தாலும் अगर वो भूल भी जाए, நானே மறப்பதில்லை. मैं तुझे कभी न भूलूंगा। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर உன்னை कहता நான் है, மறக்கல, मैं तुझे नहीं भूला நான் हूँ, நினைத்து கொண்டு இருக்கிறேன். मैं तुझे याद करता हूँ। நிச்சயமாக निश्चय ही உங்களை நினைத்து आपको याद உங்களை करके वो ஆசீர்வதிப்பார். आपको आशीष உங்களை करेगा, விடுவிப்பார். आपको छुड़ाएगा, உங்களுக்கு துணையா இருப்பார். आपका वो साथ देगा, உங்களோடு वो இருப்பார். आपके साथ रहेगा। ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता हमको धन्यवाद இந்த करते हैं। அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस अच्छे समय के लिए आपको உடைய धन्यवाद। பிள்ளைகளுக்கு நீர் விடுவியும், आपके बच्चों को आप छुड़ाइए, துணையாய் நின்றும் उनका सहायक बनिए। ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்தும். ये दिन पूरा आप उन्हें चलाइए। நீர் அவர்கள் நினைவா இருக்கிறேன் आप उन पर जो चिंता करते हो என்பதை அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக वो लोग जान लेने, நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். अच्छा ज्ञान देने के लिए हम प्रार्थना और करते हैं। ஆசீர்வதியும். हर एक जन को आशीष இயேசு कीजिए। மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता, आमेन। आमेन।